ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் சூப்பராக ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். ஒரு குருமா, எனக்கு தெரிஞ்ச என் ஸ்டைலில் ஒரு குருமா பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணாங்கிறத பார்ப்போம். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட எல்லாத்துக்குமே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். முதல்ல நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, முந்திரி, கிராம்பு, எல்லா மசாலா சாமான், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். போட்டுட்டு நல்லா எண்ணெய் விடாமல் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு, பச்சை மிளகாயும் போட்டு, கொத்தமல்லி, தேங்காய் கொஞ்சம் லைட்டாக அப்படியே சூட்டு பதத்துக்கு வறுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுட்டு, அதை அப்படி மஞ்சள் பொடியை போட்டு, மல்லித்தூள் எல்லாத்தையும் நைஸாக போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். குக்கரில் விட்டு எண்ணெயை விட்டுட்டு பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா போட்டு பொன்னிறமாக வதக்கி ஓரளவுக்கு பச்சை வடை போகிற அளவுக்கு. அப்புறம் தக்காளி பழத்தை போட்டு நல்லா குழையிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அரைச்ச விழுதியும் போட்டிருங்க. நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே அரைச்சிட்டு பால் ஆடை அதை அப்படியே போட்டு உப்பையும் போட்டுட்டு அப்படியே விசிலை போட்டு 2 விசிலை விட்டிங்கன்னா அட்டகாசமான சூப்பரான ஒரு கிரேவி ரெடிங்க. சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.